ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தானாக வந்து வெளியே வந்தால் மட்டும்தான், தன்னுடைய முயற்சினால் வந்து அவங்க வந்து வாயில் அவங்களுடைய திறமையினால் வந்து வெளியே வந்தால் மட்டும்தான். மற்றபடி வந்து விஜய் வந்து காப்பாற்றுவார், இல்லை வந்து மனோகர் வந்து காப்பாற்றுவார், பெரியம்மா வந்து காப்பாற்றுவாங்க, அவங்க வந்து காப்பாற்றுவாங்க, இவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருந்தால் வந்து வேலைக்காகாத மல்லி. கடைசி வரையும் நீ வந்து அந்த வீட்டோட வந்து வேலைக்காரியாக தான் வந்து இருக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து உன்னை வந்து தள்ளப்படுறாங்க. கண்டிப்பாக வந்து இப்போ வந்து சுடர் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இதில் வந்து கெட்டப்பில் வந்து வரப்போகிறா. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து நல்லா தெரியும். அவள் வந்து எப்போ தான் வந்து சாக்கு கிடைக்கும், நம்ம வந்து எப்போ தான் வந்து ஒரிஜினல் ரேணுக்காவை வந்து மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிக்கிட்டு இருந்தா. நீ அதுக்கான வழியை வந்து ஏற்பாடு பண்ணி வந்து விட்டுட்ட. இப்போ வந்து என்ன பண்ண போகிறா, கண்டிப்பாக வந்து உடனே வந்து அவள் வந்து இதுதான்டா சான்ஸு பூரா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் அழகாக வந்து பூந்துட்டா. நீ வந்து வெளியே வந்து போயிட போகிற. அந்த மாதிரி தான் வந்து உன்னுடைய சுச்சுவேஷன் வந்து இப்போ வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, அவளை வந்து நீ வந்து யாருன்றதை முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவள் வந்து ரேணுகாவா இல்லை சுடரா என்னங்கிறதெல்லாம் நீ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல வந்து அதுக்கு நீ வந்து என்ன பண்ணணும், வெளியே வந்து வரணும். வெளியே வந்து எப்படி வந்து வர்றது, விஜய் வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சத்தியமாக வந்து நம்பிக்கையே வந்து கிடையாது. அவர் மேலே வந்து துளி கூட வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி வந்து பண்ணும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து, இல்லை மல்லி வந்து இப்படி வந்து பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக வந்து அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து அடம் பிடிச்சிருக்கணும். இல்லை வந்து உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்திருக்கணும். அதுவும் இல்லாமல் நிஷா வந்து பயன்படுத்துறதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் என் அக்காவும் என் அக்கா பொண்ணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இவங்க வந்து அப்படியே வந்து சைலண்ட் ஆகிடுவாங்களாம். மற்றவங்கள வந்து அமுச்சு நான் வந்து உன் மேலே வந்து பாசமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிப்பாங்களாம். இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து சொல்லுங்கள் விஜய். கண்டிப்பாக வந்து இது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயப்படுத்துகிறீங்க நீங்கள் மல்லிக்காக நீங்கள் வந்து என்ன தான் வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லுங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஆணியும் வந்து கழட்டலை மல்லிக்காக அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து இதிலே வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து பண்ணுறதுக்கு இல்லை. அப்பா சாமி வெடிக்குதுடா, தலைமண்டை வெடிக்குதுடா. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து ரஞ்சிதா வந்து கேவலமாக வந்து திட்டுறா. யாரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ராஜ்மா தான். என்ன எல்லாத்துலேயுமே நீ வந்து பெரிய சூறப்புலி, நீ தான் பெரிய புலிங்கிற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்த. இந்த ஒரு சிம்பிள் ஒரு சின்ன விஷயம் கூட வந்து உனக்கு வந்து தெரில. உன்னெல்லாம் வந்து எப்படி தான் நான் வந்து கூட வச்சு எனக்கு வந்து விஜய் மாமா வந்து நான் வந்து எப்படி தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு பயங்கரமாக வந்து கழுவி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக கழுவி வந்து ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நீ வந்து பண்ணால் எல்லாத்தையும் தெளிவாக வந்து பண்ணணும். ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்து பண்ணுறதுக்கு வந்து வக்கில்ல, நீ எல்லாம் வந்து பேச வந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவை வந்து பார்த்து ராஜி வந்து கேட்கவும், உடனே வந்து அப்படி என்ன தான் வந்து பண்ணிட்டீங்க, முதல்ல விஷயத்த வந்து சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் வந்து என்ன பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கவும், உடனே வந்து அந்த வெண்பா வந்து சேனல் வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தால, அதுக்கான வீடியோ செட்டப்பெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்ததா. அதுக்கே வந்து நம்ம வந்து காலையில் வந்து சண்டை போட்டுட்டு வந்து போனோம்ல, அதுக்கு அந்த மல்லி இருந்துட்டு என்ன சொன்னா, அது அவளுடைய விருப்பம், இது அவளுடைய வீடு, அவள் என்னன்னாலையும் வந்து பண்ணுவாள், நீங்கள் யார் வந்து அதை வந்து கேட்குறதுக்கு, நீங்கள் தேவையில்லாமல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து திட்டினால. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து நல்லா வந்து புரியும் அப்படிங்கிறத வந்து நம்ம மல்லி வந்து காலையில் வந்து வக்கனையாக வந்து பேசினால. இப்போ வந்து அதில் தான் வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க ரஞ்சிதா கிட்ட. அதில் என்ன இருக்குது அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. ஸோ இப்படி வக்கனையாக வந்து பேசிகிட்டு இருந்த ராஜேஸ்வரிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரஞ்சிதா இருந்துட்டு இவ்வளோ வக்கனையாக வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறீங்க, டெலீட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அது வந்து ஒழுங்காக வந்து டெலீட் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து பார்த்து ராஜேஸ்வரியை வந்து பார்த்து வந்து கேட்குறாங்க. அதுக்கு நான் வந்து டெலீட் பண்ணாமல் இருப்பேனா, ஏதோ என் கையில் வந்து மாட்டினதுனால வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இதுவே வேறு யார் கையிலையாச்சும் வந்து போயிருந்ததுன்னா நம்ம 2 பேரையும் வச்சு செஞ்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நிஷா வந்து அதுக்கு மேலே வந்து வச்சு செஞ்சுருப்பா. எல்லாம் வந்து பொய் சொல்லியிருக்கீங்க, அவளாக தான் வந்து விழுந்திருக்கா. இப்போ வந்து வீடியோ ஆதாரம் வந்து இப்படி வந்து காட்டுறாங்க. என்ன இது, என்னை வந்து இப்படி வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து பிளான் பண்ணி வந்து இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கீங்களா? அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம போனதுக்கு இப்படி வந்து பழி வாங்குறீங்களா? மல்லி மேலே வந்து தூக்கி வந்து பழியை வந்து போட்டுட்ருக்கீங்களா? மல்லி வந்து எப்படியோ வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து எல்லாம் குழந்த மாதிரி வந்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து மொத்தமாக வந்து அவள் தான் வந்து கொலை முயற்சிக்கு வந்து பண்ணா
அவள் வந்து ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் வந்து பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திசையை வந்து திருப்பிட்டீங்களே, இப்போ வந்து என்ன தான் வந்து பண்ணுறது? இப்போ நான் வந்து மல்லிகிட்ட வந்து எப்படி வந்து பேச முடியும்? அப்படிங்கிற மாரி வந்து அந்த வீடியோலாம் லீக் ஆச்சுன்னா வந்து இதெல்லாம் வந்து நடக்கும். ஆனா வீடியோ வந்து லீக் ஆகாம வந்து இருந்ததுன்னா அவ்வளோதான். மல்லிய வந்து அவ ஒரு கொலகாரி, அவ தான் வந்து கொலகாரி, மத்தவங்கலாம் வேற யாரும் இல்ல. அப்படிங்கிற மாரி வந்து பட்டத்த வந்து கட்டிருவாங்க. அதுவும் இல்லாம ராஜேஸ்வரியும் வந்து இன்னொன்னு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகா வந்து பழைய ரேணுகாவா இருந்திருந்தா, அவ வந்து பெதன்னு வந்து முழிச்சிருப்பா. ஆனா இப்போ வந்து பார்த்தோன்னா, அவ கண்லயே வந்து தெரியுது. அவ வந்து பழைய ரேணுகா இல்ல. அவ வந்து வேற ஏதோ வந்து சொல்ல வரா. வேற ஏதோ பண்றா. அப்படிங்கிறது வந்து தெளிவா வந்து தெரிஞ்சிருக்கும். அவளுக்கு வந்து பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்திருந்தா, கண்டிப்பா வந்து நம்மள வந்து நம்ம தான் வந்து கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். ஆனா இப்போ வந்து அவளுக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகம் வரல. வேற ஏதோ அவ வந்து சொல்ல வரான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெளிவா வந்து புரிய வருது. நீ அத வந்து நோட் பண்ணியா? அப்படிங்கிற மாரி வந்து ரஞ்சிதா வந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.